ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பண்ணி சீரியலில் இன்றைக்கான எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த சிங்கப்பண்ணியில் இன்றைக்கான எபிசோடில் பாதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீப்பாக அதுக்கப்புறம் மீதி உள்ள கதையை சொல்கிறேன். ஸோ என்னாச்சுன்னா, சிங்கப்பண்ணியில் நம்ம ஆனந்தியை எப்படி இருந்தாலும் எப்படியோ அன்போட பேரை மாற்றுறதுக்காக அன்போட அம்மாவும் துளசி ஒத்துக்க வச்சு ஆனந்தியை ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த இதுக்கு இங்கிட்டு பார்த்தா ஆனந்தி யாழ்னியுமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட அனுப்பி வச்சுறாங்க காலேஜுக்கு. அப்போ யாழ்னியும் பாய் ஃப்ரெண்ட் கூட காலேஜுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இதுக்கிடையில் கோகிலாவுக்கும் சரவணனுக்கும் சரவணோட அம்மா அப்பா கால் பண்ணி கோகிலாவையும் சரவணனையும் டிரான்ஸ்ஃபர் பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஆனந்தியை மிரட்டுறதுக்காக லல்லி அம்மா அதாவது நம்ம அன்பு அம்மா கோகிலாவோட அத்தை மாமாவுக்கு கால் பண்ணாங்களே, சரவணோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா, வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க, உங்களை நல்லா விசாரிக்க முடியல, அதுக்காக தான் நான் திரும்ப கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்பி விட்ருவாங்கல்ல. அந்த விஷயத்தை சரவணனோட அம்மா அப்பா சரவணன்கிட்டையும் கோகிலாக்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆனந்தியோட மாமியார் ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கால் பண்ணாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் பேசினோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்கள்ட்ட பேசினதுலேருந்து நீங்கள் இப்போவே 2 பேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கோகிலாவுக்கும் சரவணனுக்கும் இதை பற்றி ஒன்றுமே புரியாமல் உடனே அன்புக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஆனந்திக்கு கால் பண்ணால் ஆனந்தி வீட்டில் இருப்பா, அப்போ அவள் கூட அந்த மாமியார் இருப்பாங்க, அப்போ ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு கோகிலா கால் பண்ணல, அன்புக்கு கால் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்ததை சொல்லிடுறாங்க. சரவணனோட அம்மா அப்பா இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டதை அன்புக்கிட்ட சொல்லி இப்போ அன்புக்கு ஷாக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் போன வீடியோவில் எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பேன் என்னென்ன நடந்துச்சு, அதை இப்போ ஷார்ட் ஒரு கிளிக்கில் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அன்புக்கு தெரிய வருது இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புக்கு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா அன்பு எல்லா விஷயத்தையும் சரவணன்கிட்ட கேட்குறாங்க. சரவணன் பக்காவாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அன்பு இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு அன்பு யோசிக்கிறாங்க, என்ன இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, புது பிரச்சனை கிளம்புதே, அம்மா அப்படி பேசுகிற ஆளே கிடையாதே, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்புக்கு ஒரு யோசனை உடனே அன்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்திக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண ஆனந்தி, துளசி, அன்போட அம்மா லல்லி எல்லாருமே 3 பேருமே ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ ஆட்டோவில் வரும்போதே ஆனந்திக்கு அன்பு கால் பண்ணோடனே துளசி சொல்லிடுறாங்க, காலை எடுக்காதடி, நீ காலை அட்டன் பண்ணவே கூடாது, ஏன்னா அன்பு மாமா காலை நீ அட்டன் பண்ணினா நீ எங்கே இருக்க அப்படி இப்படின்னு வண்டி சத்தை கேட்டு எல்லாத்தையும் வச்சு நீ எங்கேயோ போயிட்டுருக்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மாமா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் நீ காலை அட்டன் பண்ணவே பண்ணாதன்னு சொல்லிடுறாங்க. அன்போட அம்மாவும் ஆமாம் ஆனந்தி, நீ காலை அட்டன் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம அன்பு விடலை, ஒரு 3 நாள் வாட்டி கால் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆனந்தியினால் அந்த காலை அட்டன் பண்ணணும்னு தோணுது, ஆனால் ஆனந்தி அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. உடனே அன்பு யோசிக்கிறாங்க, சரி ஏதோ வீட்டில் தப்பாக இருக்குது, ஆனந்தி கால் அட்டன் பண்ணல, சரி யாழ்னிக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னி இப்போ தான் பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்கில் போயிட்டுருக்காங்க. அந்த சீனை காட்டுறாங்க. யாழ்னிக்கு கால் பண்ணுறாங்க. யாழ்னியோட பேக்கில் தான் ஃபோன் இருக்குது. ஃபோன் சைலண்டில் இருக்கும் போல், இல்லை வண்டியில் போகிறனால அன்பு கால் பண்ணுறது யாழ்னிக்கு கேட்கல. அப்போ தான் யாழ்னி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, நம்ம யாழ்னி கிட்ட கேட்குறாங்க, என்ன யாழ்னி ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, டேய் இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, அண்ணி முடியாமல் வீட்டில் இருந்தாங்கடா, அண்ணன் என்னை நம்பி தாண்டா விட்டுட்டு போனாங்க, அண்ணி வேறு காலேஜுக்கு கிளம்பி போன்னு சொல்லிட்டாங்க, நான் வேறு அண்ணி சொல்கிறத கேட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டேன், ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு சங்கட்டமாக இருக்குடா, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொன்னே போட்டுருவான்டா, நான் வீட்டில் இல்லாத தெரிஞ்சிச்சுன்னா, சரி திரும்ப போய் எப்படி வீட்டுக்கு போனால் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும், அண்ணன் என்னை திட்டுவானா, நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, சரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நீ பேசி நீ கொஞ்சம் சரியாகல அப்படின்னு சொன்னோடனே, டே மரமண்டை நீ ஒரு லூஸாடா, நானே அண்ணன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன், நானே பயந்துட்டு இருக்கேன், அண்ணன்ட்ட பேச அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவா, லூஸு பார்த்து வண்டியை ஓட்டிட்டு போடா அப்படி சொல்லிட்டு யாழ்னி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அன்பு யாழ்னிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் பண்ணால் யாழ்னிக்கும் அந்த ஃபோன் சவுண்டு கேட்கவே இல்லை. இந்த பக்கம் ஆனந்தியும் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அன்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் இப்போது துளசி, அன்பு அம்மா, ஆனந்தி 3 பேர் அந்த பாதுகாப்பு சுகாதார மையத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வாசலே திரும்ப அன்பு கால் பண்ணுறாங்க. உடனே அப்போ தான் ஆனந்தி சொல்கிறாங்க, அன்பு அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இங்கே பாருங்க அத்தை, இப்போ நான் ஃபோன் எடுக்கலைன்னா தான் அத்தை பிரச்சனை, நான் ஃபோன் எடுத்து நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறேன் அத்தை, நான் சொல்லிட்டு வச்சிட்டேன்னா அவர் பயப்பட மாட்டார், ஆனால் நான் ஃபோன் எடுக்கலைன்னா திரும்ப அடிப்பார், பயப்படுவார் அத்தை, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஃபோன் எடுக்கலைன்னா தான் அவர் வீட்டுக்கு வராரு, அப்புறம் வீட்டில் நம்ம இல்லாததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவார் அத்தை அப்படின்னு சொன்னோடனே, உடனே அன்போட அம்மா ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், சரி அப்போ அன்புக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்தியும் அன்புக்கு
கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம துளசி சொல்கிறாங்க, வேண்டாம் நீ ஒன்றும் அன்பு மாமாவுக்கு கால் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து அன்போட அம்மா, என்ன துளசி என்ன சொல்கிற, எதுக்காக நீ அவளை கால் பண்ண வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைத்த நான் சொல்கிறத கேளுங்க, கால் பண்ண வேணாம் அதான் நல்லது. இப்போ வந்து இப்போ கால் பண்ணுவா, அன்பு மாமா எதாச்சும் சந்தேகப்படுவாங்க, இவன் இந்த இடத்துல தான் இருக்கான்னு ஏதாச்சும் கெஸ் பண்ணிட்டா கூட இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதே இவள் கால் பண்ணலன்னா, இவள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா யாழ்னிக்கு கால் பண்ணுவாங்க. யாழ்னிக்கு கால் பண்ணால் கூட யாழ்னி வந்து எப்படியும் காலேஜில் இருப்பா, கால் எடுக்க மாட்டா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க மாமா, வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து யாரும் இல்லைன்னு பார்த்தா வீட்டில் தான் கோவமாக இருப்பாங்களே தவிர நம்ம இந்த இடத்துல இருக்கோங்கிறத தேடி வரமாட்டாங்களே. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாம், இந்த ஆனந்தியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம், உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோன்னு சொல்லிக்கலாம். எப்படியும் ஆனந்தி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அன்பு மாமாவுக்கு கோவம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்ல, உடனே வந்து லல்லி வந்து ஆமாம் துளசி சொல்கிறதான் கரெக்டு, இதுதான் சரியாக இருக்குது, நீ வந்து அன்பு வந்து எப்போ கால் பண்ணாலும் நீ காலை எடுக்கவே கூடாது ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ வந்து சுகாதார பாதுகாப்பு மையத்துக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு அங்கே ஒரு சிஸ்டர் வந்து எழுதிட்டுருக்காங்க. எழுதிட்டுருக்க சிஸ்டரில் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே, டாக்டரை பார்க்கணுமா, ஆமாம் ஆனந்தி தானம்மா நீ அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தியே, ஹஸ்பண்ட் பேரை கேட்க கூட ஹஸ்பண்ட் பேரை சொல்ல மாட்டேன்ட்டியே, இப்போ என்னாச்சுமா, என்ன விஷயம், உடம்பு எதுவும் சரியில்லையா, எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல, உடனே துளசி, இப்போ எதுக்கு நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் நர்ஸா இல்லை போலீஸா, எங்களை எதுக்கு இப்படிலாம் நீங்கள் விசாரிச்சுட்ருக்கீங்க, டாக்டரை பார்க்கணுன்னா டாக்டரை பார்க்கணும், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா உன் இஷ்டத்துக்குலாம் டாக்டர்லாம் அப்படிலாம் பார்த்துட முடியாதுமா, டாக்டர் அர்ஜென்ட் இஷ்யூவில் இருக்காங்க, நான் போய் டாக்டர்கிட்ட சொன்னால் தான் டாக்டர் உங்களை வர சொல்லுவாங்க, அதுக்கு நான் போய் சொல்லணுன்னா நான் டீட்டெயில்ஸ் கேட்பேம்மா, நான் கேட்குற டீட்டெயில்ஸுக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், அதான் வந்து ரூல்ஸிங்க, உன் இஷ்டத்துக்குலாம் நீ பேசிட்டு இருக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து துளசியை திட்டுறாங்க. உடனே ஆனந்தி வந்து, நர்ஸ் கோவப்படாதீங்க நர்ஸ், நான் என் ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு சிட்டை வாங்கினேன்ல, அந்த சிட்டத்தில் டீட்டெயில்ஸ் மாற்றுறோம் அப்படி சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. உடனே அந்த நர்ஸு சொல்கிறாங்க, டீட்டெயில்ஸ் தானே மாற்றணும், நான் தான் மாற்றுவேன் டீட்டெயில்ஸ்னால் சொல்லுங்கள், ஃபோன் நம்பர் மாற்றணுமா இல்லை அட்ரஸ் மாற்றணுமா, எதை மாற்றணும் சொல்லுங்கள் நான் மாற்றி தரேன் அப்படின்னோடனே, உடனே துளசி, நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம், எங்களுக்கு டாக்டரை பார்க்கணும் இந்த விஷயமா அப்படிங்கிறாங்க. உடனே அன்போடாமல், அன்பு என்னோட பையன்தான், அதனால நான் டாக்டரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னோடனே நர்ஸ் வந்து, சரிம்மா இருங்கம்மா டாக்டரை தானே பார்க்கணும், இப்போ எதுக்காக இப்போ கத்திட்டு இருக்கீங்க, நான் போயிட்டு டாக்டர்கிட்ட ஒரு அர்ஜென்ட் கேஸ் போயிட்டுருக்கு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் போய் டாக்டரை போயிட்டு விஷயத்த சொல்லி உங்களை கூப்பிடும்போது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம துளசி வந்து சரி அத்தை தான் டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் அங்கே உட்காருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாங்க. இப்போ இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு வந்து என்ன எபிசோட் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரோமோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம ஆனந்தி உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஆனந்தி சூப்பர்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.